பாருங்க அந்த காலத்து வீடு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இல்லை? எங்கே போகிறோம் இல்லை வேற ஏதாவது பிளான் இருக்கா? பிளான் இருக்கு சொல்கிறோம். காய்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பஸ் தான் சுற்றி பார்த்துருக்கோம். இன்னும் 1/4 பஸ் அப்படியே இருக்குது. எங்களுக்கு ஹெல்த் இல்லாததுனால ஹெல்த்லாம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இல்லை தலை எவ்வளோ கேட்டதில்ல? 1700. இது என்ன மீன்? இது கிளி மீன் சொல்லுவாங்க. Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. Okay. This video is to be continued part 2. 2. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 400K செலிப்ரேஷனுக்கு நம்ம வந்து வெளில வந்திருந்தோம். அதோட பார்ட் 2 vlog தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய விஷயங்கள் கேட்ச் பண்ணியிருப்போம். அதில் கேட்ச் பண்ண முடியாது. லென்த்தாக போட்டால் உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் ஓட்டி பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ பார்க்க வேண்டிய விஷயம். அதனால நீங்க ஓட்டி பார்ப்பீங்க. அதனால தான் டு பி கண்டினியூ செகண்ட் பார்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். ஓகே பார்ட் 2ல வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட மெயின் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்போன்னு இல்லை, எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம்னா கிச்சன். எனக்கு கிச்சன் ரொம்ப 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 பிடிக்கும். இப்ப இருக்க டிசைன்ஸை விட அந்த காலத்து கிச்சன் முறைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டி நான் 5 வயசுல இருக்கும் போது இப்படிலாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ அது ரொம்ப பிடிச்சது. இப்பயும் ரொம்ப பிடிக்கும். பட் அப்போ இப்ப விட அது என்ன தயிர் வைக்கிறதா? தயிர் வைக்கிறதா? புறம் ஊத்தி ஜோசியெல்லாம் இல்ல அது. இது ஐயோ நகலாம் பண்ணுவாங்களே. அது என்னது தெரியாது. இங்க ஒரு பழம் இல்லங்க. Ladies and gentlemen. Dear ladies, can I join with you? வாங்க அடுத்து நம்ம ஏமா அம்மா வரலாமா நானே? அந்த லாங்குவேஜ் சூப்பரா இருக்கு. இதுதானே அண்ணா இங்க பாரு. இது ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு போங்க வா. ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட். இங்க என்ன இருக்கு? கலாச்சாரமும் 5 இன பாகுபாடுகள். அரிசி அரிசி கோலம் கொஞ்சம் நிமிர்ந்து போடுறதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் இருக்கு. ஏன் அந்த காலத்துல கோலம் போட சொல்றாங்க? ஓகே ஓகே வாங்க. நம்ம வந்து முக்கியமான ஒரு பிளேஸ் பார்த்துருக்கோம். இந்த பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட தமிழ்நாடு முக்கால்வாசி நம்மளோட தமிழ்நாடு கல்ச்சர் வந்து எதுல அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதை பண்ணின ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த அடங்கின அந்த விஷயங்கள் என்னென்ன தெரியுமா? நெய்தல், மருதம், முல்லை, குறிஞ்சி, பாலை. நம்ம 5 இணைகள்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கான நம்ம இந்தியன் கல்ச்சர் இதுதான் ஆரம்பிக்கிற ஒரு அப்படின்னா நெய்தல், மருதம், முல்லை, குறிஞ்சி, பாலை. இது நெய்தல் வந்து எதுனா கடல் சார்ந்த இடம். அதாவது நெய்தல் அப்படின்னாலே நம்மளோட அந்த ஓஷன்ஸ்லாம் இருக்குல்ல, பீச்சஸ் சொல்லுவோம். ஸோ அதுவும் அது சார்ந்த இடமும் தான் வந்து அது சார்ந்து வேலை பார்க்குறவங்க, அது சார்ந்து மீனவர்கள் மீன் பிடிக்கிறது, கருவாடு, மீன் விற்கிறது எல்லாமே அங்க இருக்கிற அந்த போட்டிங் வந்து எல்லாமே கடல் சார்ந்த இருந்ததுன்னா அது என்ன இருக்கும் எல்லாமே நெய்தல் வரும். அடுத்து வயல் சார்ந்த இடம். அதாவது நாங்க கரெக்ட். அடுத்து முல்லை காடு சார்ந்த இடம். மலைப்பகுதிகள். அவன் காட்டுலயே வேலை செய்வான். காட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவான். பொதுவாக காடு சார்ந்த இடம் எப்படின்னா நம்மளோட அந்த விறகு கிடைக்கிறது, அப்புறம் வந்து என்ன சொல்லுது காடு மருத்துவத்துக்கு மூலிகைகளை இருக்கிறதுக்கு காடு சார்ந்த இடம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலை சார்ந்த இடம். மலை அதாவது நம்ம பெரிய பெரிய மலையில இப்போ ஃப்ளவர்ஸ் அதுதான் இப்ப சொன்னேன். எல்லாமே வரும். மலை சார்ந்த இடமும் அப்படின்னும் போது நம்ம அந்த காலத்துல நம்ம கேரளா வீடே பாத்தீங்கன்னா மலை மேலதான் இருக்கும். பார்க்கும்போது அங்க நம்ம மலைக்கு மேல இருந்து பார்க்கறது நம்ம கொடைக்கானல், நம்ம தமிழ்நாட்டுல இருக்க கொடைக்கானல், அவங்க வீடே பாத்தீங்கன்னா அந்த மலையிலதான் இருக்கும். ஸோ அடுத்த பாலை வனமும் வறண்ட இடமும். அதாவது நம்ம பாலைவனம் சொல்லுவோம்ல, ஸோ அதெல்லாம் வறண்ட இடம் எல்லாமே. அதாவது இப்போ நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க போறோம். அப்படியே பார்க்கலாம். ஸோ இது பத்தின 5 விஷயங்கள் தான் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெய்தல். ஃபர்ஸ்ட் நெய்தல். இதுதான் நெய்தல்.
அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் இது எல்லாமே அவங்க எடுத்துட்டு போனது வேலை செஞ்சது கையிலே வேலை செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்பெல்லாம் வலை வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஈஸியா கிடைச்சிடும். ஈஸியா கிடைச்சிடும். கையிலே பின்னுவாங்க. வலை கையிலே பின்னுவாங்க மீன் பிடிக்கிறது. இது வந்து நெய். வாங்க அடுத்து போலாம். முல்லை. முல்லை. வறண்ட நிலப்பகுதியில் மிக முக்கியமான ஆதாரம் நீரா. சோ நம்ம இந்த பானை இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா தெரியல. இப்பெல்லாம் நம்ம வந்து மாவு வந்து கிரைண்டர்ல ஆட்டுறோம். அரிசி மாவு இதுலதான் இதுல கொட்டிட்டு இப்படி இப்படி ஆட்டுவாங்க. சூப்பரா இருக்கும். காவல் தெய்வம் நம்ம கற்பூரம் இது கண்டோரன்னு சொல்லுவாங்க தானே. இது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த இது குறிஞ்சி மலை குறிஞ்சி மலைகள் அங்க பாருங்க தேன் எடுக்கிறது மலையில தேன் எடுக்கிறது இது எல்லாமே இருக்கு பாருங்க மருந்து எடுக்கிறது இந்த மூலிகளை தயாரிக்கிறது அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் மலையில இருக்கிறதுனால யானைலாம் வரும்ல அதுக்கு இந்த மோளெல்லாம் அடிச்சோம்னா அது போயிடும்பாங்க அந்த பிபி அந்த அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாலை அதுக்கு அங்க எதுவும் பெருசா இருக்காதுல்ல அதுக்கான வறண்ட ஒரு இடம் அதுக்கான அங்க வாழ்ற மக்கள் போட்டோ மட்டும் தான் அங்க வாழ்ற மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இதுதான் வறண்டு ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு நாக்கு தள்ளுது. கல்ச்சர் அதாவது இந்து கடவுளும் திருமண முறை வாழ்க்கையும் இதெல்லாமே வந்து இந்த மருதம்ல நல்லா பார்த்துக்கோங்க. இசை தெய்வம் திருமண முறை அப்படிங்கிற மாதிரி 3 விஷயங்களுமே நம்மளோட மேரேஜ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் கல்யாணம் வந்து எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அப்பெல்லாம் வந்து கல்யாணம் இந்த மாதிரிதான் இந்த தேங்காய் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். இப்போ இந்த சம்பிரதாயம்லாம் இல்ல நம்மளோட சென்னையில. மை ஃபேவரட் காட் நடராஜன். எல்லா இந்து கடவுள் வீட்லயே இருக்கிற ஒரே சாமி அந்த காலத்துல நடராஜன் தான். நீ நடராஜன்ல போ தப்பா அடிச்சீங்க வாங்க செய்வது இருக்குமா குயவர் வீடு தீஞ்சு போயிட்டோம். அவங்க கல்யாணத்துக்கு பானை வச்சு எல்லாமே அந்த இதுலயே பண்ணிருக்காங்க. வெறும் அழகா இருக்குல்ல கியூட்டா இருக்காங்க. அக்கா கால் ரொம்ப தூரமா வலிக்கு போகுது பாத்தியா அக்கா கால் மட்டும் தனியா போடு அந்த போன் ஷூட் எடுத்து என்ன இருக்கு அதுதான் சொன்னேன். ஆனா லேட் ஆகும் போய் டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு தடவை எடுத்துடலாம். அவங்க பண்றது எடுத்துக்கலாமா நம்ம பண்ற மாதிரி தான் எடுக்கணும். கையை அழுத்தம் பண்ணாக்கணும் மெதுவாகவே இருக்கலாம். செய்யறது வரலாம் உங்கள் வேலையை நீங்கள் அழுத்தம் அவங்க செய்யற பானையெல்லாம் எடுத்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பாரு. இதெல்லாம் சேல்ஸ்க்கு இவங்க விற்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து இங்க வந்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா இவங்க பண்ணி சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க. யாருக்கு யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட ஃபேமிலி யாரு வரீங்களா நம்மளால முடிஞ்சது இங்க இருந்து வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க அம்மிக்கல் குழந்தைங்களுக்கு எப்பயோ மறந்தாச்சு அம்மிக்கல் எல்லாம். இப்ப யாருமே அம்மியில அரைச்சு எதையும் பண்றது இல்லை. மிக்சி ஒரு திரும்ப முடிஞ்சு போச்சு வேலை. தெரியாதுன்னு தெரியப்படுத்தி வச்சிருக்கணும். தெரிஞ்சுக்கலாம்ல பிள்ளைல சின்ன பிள்ளைல எல்லாம் அதுக்குதான் இருக்கும். இது வாங்கிட்டு போறாங்க பிள்ளைகளுக்கு தெரியாது காட்டுறதே சும்மா வாங்கிட்டு போவாங்க. ஆனா அப்ப கூட பிள்ளைங்களுக்கு இப்ப யாருமே இல்லையம்மா அது வெறும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி இப்பதான் யூஸ் பண்ணாங்க. அப்படியா
பெயிண்ட் அடிக்க மாட்டீங்களா? பெயிண்ட் இல்லாம எப்படி பிளாக் ஆகுது? அதுதான் சொல்றேன், அங்க இப்ப நல்ல சூழல் அடிச்சுட்டு விட்டுருக்காரு. கீழே மரத்துல போட்டு மேலே மரத்துல அடிக்கிறது, மேல போட்டு மூடிடும். இது சூழ போட போதா? அந்த நேரம் சூடா மேல போட்டு மூடுறாங்க. அந்த மாதிரி கலர் சூப்பர். விளக்கு வாங்கிக்கலாம். அப்படியா? கல்லத்திலேயே போட்டு இது லீக் ஆயிராது? அதில் ஆகாது, கீழே உள்ள குழியில தான் ஊற்றுவேன். கேரளால இருந்து வந்து இந்த மாதிரி வீட்டுல தான் நானும் என் பாட்டியும். ஞாபகம் வருது உனக்கு? காத்த வேறு சாயந்தரம் ஆக ஆக நல்லா இருக்குல்ல. அதுக்கு முன்னால இதுதான் மரக்கோட்டை போடுவாங்க. இதுதான் இது என்ன இது? தொழிலாளர்களின் வீடு, தமிழ்நாடு. போற பில்லுடா. அது எங்களை மாதிரி ஆளுங்க போறேன். அந்த இதுல ஒரு மாதிரி தானா? அதுதான் தெரியல ஒரு போறேன். உள்ள போகக்கூடாது. நெசவாளர் வீடு. கட்டி நகனி போடுறாங்க. ஆமா, போட்டுக்க. போடலாம். ஐயோ, துளசி மோட மாதிரி என்ட்ரன்ஸ்லயே எனக்கு இப்படிதான் இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, எல்லாமே இந்த தீம்டு திங்ஸ் வரைக்கும் அதே தான் இருக்கு. சிக்கன் குழம்பு யாரோ சாப்பிட்டுருக்காங்கண்ணா. க்ளோஸ்ல தான் எடுத்திருக்கேன். இங்க பாரு, அங்க தொங்கின மாதிரி இங்க தொங்க வச்சிருக்காங்க. த்ரெட்ஸ்லே டெக்கரேஷன் திங்ஸ் கூட த்ரெட்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. இங்கதான் பண்ணுவாங்க ஒரு ஐயா உட்காந்து. அண்ணா இங்கதான் அந்த ஐயா உட்காந்து பண்ணுவாங்க போல. கூட்டு பாருங்க. சாவி எது? சாவி பாருங்க. துளசி மாடுது. என்னங்க சார்? தீர்ந்திடாது இன்பம். இங்க வா, அது ஒரு பேர். இதான் நான் சொன்ன இடம். கையில சுத்துறோம்ல, அது முன்னால இது ரொம்ப நிறைய திங்ஸ் இருக்கனால இங்க இருந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. தேங்காய் திருவி. இங்க வா, இங்க பாரு, இதான் நான் சொன்ன இடம். உள்ள பத்தியா சேர்ந்து போட்டுங்க. கைத்தறி கண்காட்சி. அங்க பாரு, சாரியை பாரு, சாரி பாரு. என்ன பண்ற நீ? நில்லுன. ஆஹா, அவ்வளோதான். லைட்டிங்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்க பாருண்ண எவ்வளோ இருக்குன்னு. அவனை பாரு, எதை சொல்றான் புடவை பாருண்ண, எவ்வளோ வெரைட்டி சாரீஸு எல்லாம் இருக்கு பாரு. மேப் ஆஃப் த சில்க்ஸ் சென்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. விட்டுட்டு போயிருக்காங்க, அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க போல. அவங்க அவ்வளோதான், நார்மல் சிம்பிள் ஃபேமிலி. ஐயாக்கு கை கொடுக்குறியா? ஓகே. அவர் வீடு வந்தால் அவனை உட்கார வச்சு நான் சாப்பாடு போட்டுப்பாரு. அவர் இல்லை. அண்ணா இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? இதுதான் அந்த கவுண்டிங்கு. என்ன பண்றீங்க? கேப்சர் ஆயிடுச்சு. ஆமா, ஜிங்லி. அது வாழைப்பழம் இல்லை, வாழைப்பழம். நான் ஃபர்ஸ்ட் அது ஃப்ராக்ரன்ஸ்க்காக வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். நான் அப்புறம் தான் சொன்னாங்க இடிக்காம இருக்கிறதுக்காக. ஆமா, பேக்ரவுண்டே பயங்கரமா இருக்கு. போக முடியுமா? சேர்த்து இன்னைக்கே ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்லிடலாம் மாஸ்டர்கிட்ட.
அப்படியா சாமி இருக்கா? ஆமா சாமி தான் அது. அதுதான் எனர்ஜி பூச்சி ஒருத்தனுக்கு. அப்பெல்லாம் ரொம்ப பில்டிங் தான் பெருசா இருக்கும், கருவறை சாமி சின்னதாக தானே இருக்கும். கும்பிட்டுருப்பாங்க இங்க, ஆனால் நல்லா மெயின்டைன் பண்றாங்க பாரு எப்படி. இங்க இங்க அதானே இது சினிமேட்டிக்கா இருக்குல்ல எல்லா இடமும் நல்லா. நம்ம சப்ஸ்கிரைபர் வைங்க. ஏய் போலாமா? அருணுக்கு வைக்கிறது எடுக்கல. அங்க வரு ஆப்போசிட்ல. ஏய் ரொம்ப நேரமா எனக்கு ஒண்ணுக்கு ஒரு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சாவடிக்கிறானுங்க गाइस சொல்றான். गाइस நாலு ஒரு கேக் இதுல வந்து இப்படி சாபவுடா மாமுக்கு. ஓகேன்னு தண்ணி வரும். ஐயா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு, நான் வாங்கிக்க. அது வீட்டில் மாட்டுறது தான். ஏய் அங்க பாரு, அதெல்லாம் அதான் அந்த ஸ்டிக் வச்சு பண்ணியிருக்கிறது, பிளாஸ்டிக் இல்லை அது. அது பேப்பர் தான அது. இந்த கடையெல்லாம் இன்னும் இந்த பக்கம் வரலையோ நம்ம? இல்ல இந்த பக்கம் தான் வந்து இந்த பக்கம் போல. இப்படி போனோம் அட்ராக்ஷனுக்கு வாசல்ல அதுல போனோம். இங்கே வேணா ஃபுட் இருக்கும், ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். உள்ளே வெளியிலேருந்து ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இங்கே வந்து தான் சாப்பிட்டுக்கணும். ஏன்னா இங்கே கண்டிப்பாக உள்ளே வந்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு ஈவினிங் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து வெளிலே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஓகே, எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது பிளேஸு, இன்னும் நம்ம பாதி தான் பார்க்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. நம்ம வந்து ஒரு டாட் கூட பார்க்கல. அண்ணே இது எவ்வளோண்ணே? அண்ணே அண்ணே இது எவ்வளோ? இது எவ்வளோ? ஓகே ரெண்டுமே வா. ஓகே ஓகே. வாவ் செம்மையாக இருக்குது சக்தி. அறந்துட்டியா? என்னாச்சு? ஏன் நீ வரலையா? நிற்க போகிறேன், வேர்க்கு கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு வரேன். தம்பி கண்டக்ஷன் நிறைய இதெல்லாம் உட்கார சொன்னால டயர்டாக இருக்காம உட்கார முடியாது. ஏய் இங்கே இருக்கு ஃபேனு. ரூபாயா இது வச்சா? நான் உனக்கு ஆயா வந்து அது இதெல்லாம் காட்டுங்க. அதை வச்சுடுவாங்க. அதெல்லாம் மட்டும் அது திவ்யா தோறாது. ஓ நீங்க இல்லவே இல்லை, 2 பேரும் வந்திருக்கதே தெரியல. என்ன ஏதோ ஒன்று தெரியுது லைட்டா. ஆ எப்படி எங்க அது என்ன பக்கத்துல இருக்கிறது வேணா? இப்போ நம்ம எதிரி பார்த்துட்டோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சுடா. இதெல்லாம் பார்த்தாச்சா? இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அசதி இதுக்கு போகிறோம். 19 இதை முடிச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இதை முடிச்சுட்டு அப்படியே 20 21
செமையா இருக்கு இந்த என்ட்ரன்ஸ். இங்க பாரு இந்த வீடியோ பாரு. ஏன்னா உள்ள போய் பாருங்க, ஒரு பேய் மாதிரியே ஒரு பொம்மை இருக்கும், பயமா இருக்கும். கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இது இல்ல அது இன்னும் பாதி திங்ஸ் இது பண்ணிட்டாங்கண்ணா. பேனர் 12ஆம் நம்பர்ல வை. அவங்களோட காஸ்டியூம்ஸ் டான்ஸ்க்குலாம் இருக்கணும்ல. தங்கட்டி அது எப்படி தெரியுமா எப்படி எப்படி ஸோ காய்ஸ் சுற்றி பார்த்து செம்ம டயர்ட் ஆகிட்டோம். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? நம்ம ஆர்கனைசர் சக்தி தான் சொல்லுவாங்க. ஆர்கனைசர் ட்ரிப் போயிட்டு அதுதான் நீங்கள் சொல்லுவாங்க. இனிமே அப்படிதான் சொல்லுங்க. போகலாம் போங்க. சூப்பராக இருக்கு இந்த இடம்லாம். இதுக்குள்ளெல்லாம் இருக்கு. இங்கே சாமி ஒன்று இருக்கும் ரைட்டில் இருக்கு பேர். இதெல்லாம் கும்பிடுவாங்க. இருக்கிறது போது வழியிருது. பானை உள்ள இருக்கும். போ சின்னதா இதை விட சின்னதா இன்னொரு ஒரு ரூம் இருக்கும். அது உள்ள இதை பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற நான் எடுத்ததுல இருக்கு. ஆமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சமைக்கிறது. ஆமா வாங்க. வாழ்க்கையில இந்த பிள்ளைங்க இருக்குல்ல, லைட்டா தனியா பார்த்தா பயமா இருக்கு. வரத்துக்கு இந்த இடத்துக்குலாம் ரொம்ப க்ரௌடா இல்லைல்ல. இது ஏன்னா கொஞ்சம் ஹிடனா இருக்குல்ல, யாருக்கும் தெரியல பிளேஸ். இது பாரு இங்கே தான் பைப்பானா இருக்கும். அந்த கூகுளில் சர்ச் பண்ணா இந்த ஒரு சாமியோட தான் அதில் போட்டிருப்பாங்க. போடு ஒரு டான்ஸை போடு. இங்கே உள்ள இருக்கு பாரு அதோட ஃபோட்டோ அவங்க வச்சு பண்ணது இதெல்லாம் இருக்கும். அந்த கூகுளில் சர்ச் பண்ணா வராகி அம்மனோடது தெரியுது. அதுதான் இதுவே. ஏன் நிசப்தமா இருக்கீங்க? பயமா இருக்கு எனக்கு. இந்த இடம்லாம் செமையா இருக்கு. இங்க பாரு நான் கேமரா பாருண்ணா. இவன் வச்சு காமிக்கிறாங்க அந்த போஸ். எப்படி எங்க வை இந்த மூஞ்சி செல்லாது. வியாபாரம் ஆகாது. ஆகாதுங்க, வியாபாரம் ஆகாது. தெலுங்கானா தெலுங்கானாக்குள்ள போறோம் கைஸ். இப்போ ஃபைனலிலாம் இல்ல, இங்கதான் போனதுல நான் வந்தப்ப போட்டோ ஷூட் பண்ணிருக்கேன். நீ என்ன பண்ணு? அந்த ஆர்ட் கேலரி நான் சொன்னது சூப்பரா இருக்கு. கேட்ச் பண்ணிக்கணும். நீ இதே தானே vlog ஃபுல்லா நீ ஃபேன் கிட்ட நிக்கிறதே தான் இருக்க போகுது. இன்னும் இந்த மேரேஜ் சில்க் இது இன்னும் இருக்கு. பொறுமையா பார்த்துருக்கலாம் எல்லாத்தையும். அதெல்லாம் அச்சு வைக்கிறது. நான் அந்த இது கொடவா ஹவுஸ். ஆனால் இங்கே தானே சூப்பராக இருக்கும் அந்த மேரேஜ். இது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும், டூல்ஸு. தொடக்கூடாதான்.
இங்க பாரு சொன்னல இந்த பிளேசஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இங்க பாரு என்ன வேட்டையாடுறது புரியுதா? நான் இங்க வந்து பாரு உங்களை மாதிரி ஒரு இது. இந்த பக்கம் யாரும் வராம பாத்துக்கோ. நம்ம டான்ஸுக்கெல்லாம் செட்ஸ் இது சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கு. இவங்க புடவை உள்ள சுத்திட்டு முன்னாடி எல்லாருமே வந்து எப்படின்னா ஒரே காஸ்டியூம்ல தான் டான்ஸ் ஆடுவாங்க. சிங்கம் விஷ்ணு அவதாரம்ல விஷ்ணுவோட மொத்த அவதாரம் பதினொன்று இருக்கு. அருமே கார்த்திக் யார் மேல உட்காந்துக்கிற தெரியுதா? என்ன மாதிரி போஸ்ட்ல உட்காந்துக்கிறாங்க? गाइस இதான் நம்ம வீடு. நீ தமிழ்ல போட்ட வீடு மாதிரி இல்ல. போ ஆர்ட் கேலரி போ. உள்ள போ சூப்பரா இருக்கும் உள்ள. இங்க ஒரு தடவையும் ஒரு இது நடக்கும்ண்ணா. முடியலவா சிவன் அங்க உட்கார்ந்துருக்கு பாரு. காக்கா மச்சான்டா அது மதனே. ஆனா அது ஒரே ஒரு இதுல பண்ணிருப்பாங்க. அது பேர்டு ஃபுல்லாவே பறவை சித்திக்கிருக்காங்களே பயங்கரமா இருக்கு. பின்றிருக்காங்க. நான் இங்க ஒரு நோட் வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட், அதே காணோம். அண்ணா நான் வந்த பிறகு இந்த ஆர்ட் வேற இது மாத்திருக்காங்க. ஒரு தடவை அந்த இதுக்கு எக்ஸிபிஷன் வச்சு அப்படிமா இது சேல்ஸுக்கும் இருப்பான். இது பண்ணுவாங்க. என்னண்ணா ஏன்னா உட்காந்துட்ட கண்ணு பத்தல, 2 கண்ணு பத்தல. டிஃப்ரெண்டா இருக்கு. சிலுக்கு பயங்கரமா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் கைஸ். பயங்கரமா இருக்குது. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹவுஸ் வந்திருக்கோம். திவ்யா வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ள சுற்றி வருது பாருங்க. அந்த காலத்து வீடு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போகிறோம் இல்லை? ஜடன் 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 ஜடன். அடுப்பு. கட்லு. வந்து சாமி ரூம். நெல்லு ரூம்டா. அந்த பக்கம் மாட்டு ஒன்று இருக்கும். பேரே நம்ம இன்னும் போகவே இல்லை. பேரு அங்கெல்லாம் உள்ள இன்னும் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஜென்ஸ் பாத்ரூம். சிலையை அப்படியே போட்டு எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க கைஸ். ட்வின்ஸ் 2 பேர் வராங்க பாருங்க பின்னாடி. எங்க? ஆமாண்டா 10 பொருட்கள் பக்காவா இருக்குது. 2க்கு அக்கா தங்கச்சி மாதிரி. அக்கா தம்பி மாதிரி கைஸ். ஒரு 2 ரீல்ஸை போட்டுட்டு இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணல. ஒரு ஆர்வம்லாம் ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் இல்லைப்பா. ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். கை காலம் வலிக்குது. நல்லா சிம்பிளாக ஒரு 2 சாங் ஆடிட்டு கிளம்புறோம்.
போங்க 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 போங்க. அவங்க தானே அது. சாப்பிடலாம். கேளு. சாப்பிடலாம் போலாம். அண்ணா நீ டயட்டு உனக்கு கிடையாது, பார்க்காத. இல்ல வயிற்றுச்சல் வயிற்றுச்சல். எதுக்கு அந்த பேர் சொன்ன? எல்லாரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ நான் வந்து சாப்பிடல, நான் டயட்ல இருக்கேன். கண்ணாடி போட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து டயட்ல இருக்கேன். நான் தான் வாயில் ஐஸ்கிரீம் வச்சீங்கன்னா நான் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா டயட்ல இருக்கேன். இவங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. என்னையை விட்டுட்டு வயிற்றால போவோம் இவங்களுக்கு. இவனை வந்து தின்னுபிட்டு திங்காத மாதிரி உட்காந்துருக்கான். இது ஒன்று தான்டா. ஸோ இப்போ சுற்றி பார்க்க வேண்டியது வேற என்ன இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, வேற எங்கே போகிறோம்? இல்ல வேற வேற ஏதாவது பிளான் இருக்கா? பிளான் இருக்கு, சொல்கிறோம். காய்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 தான் சுற்றி பார்த்துருக்கோம். இன்னும் 1/4 அப்படியே இருக்குது. எங்களுக்கு ஹெல்த் இல்லாததுனால ஹெல்த்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு, மட்டமாயிடுச்சு. இதில் வேறு 2 டான்ஸ் ஆடணும்னு சொல்லி குதிச்சு என் முட்டிக்கால் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு எனக்கே தெரில. என்னை ஊட்டாண்ட கொண்டே விட்டாங்களா, டவுசரை போட்டுட்டு ஜாலியாக சுற்றுறாரு. அடுத்து எங்கே போகிறோன்னு தெரில. ஏய் குண்டுமணி சொல்லு, எங்கே போகிறோம்? சரி தங்கச்சிமா சொல்லுமா, எங்கம்மா போலாண்ணே? அப்படியே போவோம், போற வழியில அவங்க சொல்ற மாதிரி கோவித்து போலோமா. ஏய் ஓரமா போய் ஒதுங்கி தின்னுட்டு இருக்கா போது. ஏய் இந்த எடுத்துருவோம், பார்த்துட்டேன். பீச் தானே போனோம். ஓகே காய்ஸ், ஃபைனலி வந்து சுற்றி பார்த்துட்டு எல்லாரும் வெளில போயிட்டு இருக்கோம். என்னப்பா சக்தி? ஃபைனலா முடிஞ்சிருச்சு. சோ எல்லாரும் அவுட். இப்போ வந்து எக்ஸிட் ஆகுறோம் எல்லாரும். சோ மீதிய வெளில போய் பேசலாம். ஓகே அப்படியே கிளம்ப வேண்டியதான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் பார்த்து சுற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சக்தி வந்து ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்ததுனால ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தா. எங்க அழகா எங்க போனா இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம், மைக் போட்டு கொஞ்சம் தெளிவா. அடுத்து எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வெளில போய் தெளிவா பேசலாம். ஓகே வாங்க, எங்க போறோம் கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம வாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ காய்ஸ், இந்த இடம் பேர் என்ன? தக்ஷின் சித்ரா. தக்ஷன் தக்ஷிண சித்ரா. எங்க இருக்கு பேர்? தக்ஷண சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் போட்டிங்கன்னா வந்துடும். எங்க எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா கோவளம் பீச் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு. பக்கத்துல கீதம் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல. படிக்கிற பசங்க எல்லாம் கூட்டுவாங்க. நிறைய நல்ல விஷயம் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து விட பழங்காலத்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடைபிடிச்ச விஷயங்களை இப்போ ஃபாலோ பண்ணாம விட்ட விஷயங்கள் எல்லா கதையுமே அங்க இருக்குது. அது நம்மளுக்கு ரீகால் பண்ற மாதிரி இருக்கு. இந்த இடம் பயங்கரமான ஒரு சென்னையில இப்படி ஒரு இடமா? நானே வந்து பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இப்படி ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னது நம்ம சக்தி தான். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் நீ கூட்டு வந்த? நான் முன்னாடி ஒர்க் பண்ணல, ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருக்கா 2 times. ஸோ ஆக்சுவலி அந்த ஒர்க் தான் அவள் பண்ணிட்டு இருக்கா. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் என்னடி வேலை, அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதுதான் அவளோட ஜாபு. ஸோ அப்போது அவள் கூட்டிகிட்டு வந்ததுனால நம்ம இப்போ வந்து ஃப்ரெண்ட் அண்ணன் தங்கச்சி அப்படி வந்து கொஞ்சம்
ஃபேமிலியாக மிங்கிள் ஆனதுனால நமக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தா. சீரியஸ்லி நாங்கள் வந்து மேபி நம்மளே வந்து லொக்கேஷன் போட்டு வந்தால் கூட நமக்கு வந்து ஓ இது வந்து ஓகே பழைய காலம் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அப்படிலாம் தெரியாது. ஸோ சக்தி கூட வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. ஆமாம், அதனால எங்களால் முடிஞ்சது நாங்கள் கேட்சப் பண்ணி உங்களுக்கு நம்ம லயன் கிங் அஃபிஷியல் சேனல் நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம வந்து காட்டியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இன்னும் அடுத்தடுத்து நிறைய பண்ண போகிறோம். அண்ட் இதோட முடிய போகிறது இல்லை. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சுத்தி காட்டுறதுக்கு அடுத்து வந்து ஒரு ஷூட்டுக்காக வரலான்னு பிளான் வந்திருக்கோம். ஷூட்டுக்காக பிளான் வச்சிருக்கிறோம், அது பார்ப்போம். பேக்ரவுண்ட்ஸ்லாம் இருக்கு. ஆமாம், நீங்களுமே நிறையா வந்து ஷூட்டிங் எதுவும் பண்ணணும்னா கூட வந்து பண்ணிக்கலாம். ஆனால் கேமரா எடுத்துட்டு வந்தால் காசு தரணும். ஆமாம், பே பண்ணணும். ஃபோன்லயே ரெக்கார்ட் பண்ணதுனால பே பண்ணணும். கேமராக்கு காசு கட்டணும். ஓகே, இப்போ நாங்கள் காரை நோக்கி பயணிச்சு கொண்டு இருக்கோம். அடுத்து வந்து எங்கே போகிறோம்னு தெரில, எல்லாம் சர்ப்ரைஸாகவே வச்சிருக்கிறாள் எனக்கு. எல்லாமே பார்க்கிங் ஏரியா கைஸ். காரில் வரவங்க கார் இங்கே வச்சுக்கலாம், வண்டி வரவங்க வண்டி அந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது அது எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறது. ஸோ நாங்கள் இப்போ கார் எடுத்துட்டோம், கிளம்பலாமா? டீ கடைக்கு வந்திருக்கோம் guys. உனக்கு என்ன சொன்னானே? Black coffee. Black coffee. டீ கடைக்கு வந்திருக்கோம் எல்லாரும். ஜஸ்ட் ஏய் ஏறிங்க குங்குற ஜூஸ் பண்ணி இருக்க. இல்லனா சீஸ் ஐயோ இப்போ நான் ஜீவா இங்க வா, நீ காட்டிட்ட சாப்பிடுங்க. போதுமாடா, அடிச்சு நவுத்துறீங்கடா அப்பா. சீஸ் காணான்னு பாத்துக்கோ. ஓகே गाइस, ஃபைனலா டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கடையில ஷாட் எடுக்கவே இல்ல. எடுத்தோம், அதான் ஆஃபர்ல எடுத்தேன். எடுத்தியா? ஓகே. டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்க போறோம்னா சொல்ல மாட்டேனே. சொல்லவே மாட்டறா गाइस. இது சொல்றதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஓகே ஓடி பாப்பீங்க. சொல்ல முடியாது. எங்க போறோம்னு எனக்கே தெரியல. vlog skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க guys.